got a 50 on me, but I told her I keep it 100. Since I was a little nigga, I just about to go give me some money. Since I made up 25 million on one of them days, now these niggas biting my way. I got fatigue on my body, on right Maserati, it's right, I'm going out of space. I remember days, going on missions, hopping in fences, running from Jake. I got bulletproofs on all the Cadillacs and niggas slide through like I'm Obama. Now going to St. Laurent store, Louis Vuitton, Don, I'ma fuck up some come. I was in the back eating jambalaya, how about the PJ straight in my pajamas. Hey, we got it poppin', I'm straight out the city. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் விஜய் மாயா. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்தனாவே ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான அக்கேஷனில் தான் நானும் நின்றுருக்கேன். எனக்கு ரொம்பவே ப்ரவுட் மூமெண்ட்டாகவே இருக்குது. பிகாஸ் சவுத் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் எக்ஸ்போ நம்மளோட ஈரோட்டில் நடக்குது. ஸோ டிசம்பர் இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா 25 வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்குது. என்ன எக்ஸ்போ அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாங்க இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்கும் பிக்கஸ்ட் எய்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வீடு கட்டுறது தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். அந்த கனவை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே இந்த எக்ஸ்போ அப்படின்னே சொல்லலாம். என்னம்மா சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாம், இது பில்ட் எக்ஸ்போ 2023. ஸோ நம்மளோட கட்டிட கலைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த எக்ஸ்போவில் இருப்பாங்க. ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா 200க்கும் மேலே ஸ்டால்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட வீடோட இடம் வாங்குறதுலேருந்து என்ன வீடு கட்டணும், எப்படி வீடு கட்டணும், எந்த மாதிரிலாம் உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் இருக்கணுன்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா A to Z. நீங்கள் இடம் வாங்குறதுலேருந்து நீங்கள் வீடு கட்டி வீட்டில் கம்முன்னு போய் நல்லா அந்த நிம்மதியாக படுத்து தூங்குற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நான் ரொம்பவே வியந்துட்டேன். சீரியஸ்லி நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ எல்லாருமே எக்ஸ்போன்னு ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கான்லாம் நினைப்பீங்க. கிடையவே கிடையாதுங்க. முழுக்க இது ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர்த்தோட ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஈரோட்டில் நடந்துட்டுருக்கு. நியர்லி பார்த்திங்கன்னா 21 இயர்ஸாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி 22nd இயராக நம்மளோட ஈரோட்டில் நடக்க போகுது. ஸோ ரியலி தொடர்ந்து நம்ம ஈரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த டைம் ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு ஸ்பெஷல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த டைம் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். I got a 50 on me, but I told her I keep it 100. Since I was a little nigga, I just about to go give me some money. Since I made up 25 million on one of them days, now these niggas biting my way. I got fatigue on my body, on right Maserati, it's right, I'm going out of space. I remember days, going on missions, hopping in fences, running from Jake. I got bulletproofs on all the Cadillacs and niggas slide through like I'm Obama. Now going to St. Laurent store, Louis Vuitton, Don, I'ma fuck up some come. I was in the back eating jambalaya, how about the PJ straight in my pajamas. Hey, we got it poppin', I'm straight out the city, my nigga, but they never knew. When I was on the county line, I ain't suit up yellow, I was in the blues. What your pots make for half the year, I spend that shit on my shoes. Hey, I go from country to country and city to city, I know how to side. They can't ignore me, we got the locals treating us like royalty. I done spent 5,000 on some Jordan, you little niggas can't keep up with the score. Cashed out on the Jesus piece, cause you know what it mean to me. Wanna pull up at Sunday service some Bugattis, I call up Yeezy, I got new holy water. I can fuck with the bitch, I cut on to that shit, she want me to buy it. And the love gets scarcer when you climbing the ladder going higher and higher. I thank God every day, cause he cleared all the snakes and gave me my desires. All you old niggas hating, sitting back waiting, hoping I retire. I got a 50 on me, but I told her I keep it 100. Since I was சிறந்து பிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்ததாம் என் தாய்மொழி தமிழை வழங்கி என் பெற்றோரையும் வணங்கி இந்த சிறப்புமிக்க தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பில்ட் எக்ஸ்போவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் காலை வணக்கத்தை கூறி என் வரவேற்புரையை துவங்குகிறேன். இந்த பில்ட் எக்ஸ்போவின் குத்து விளக்கு ஏற்றி ஒளியேற்றிட்டது மட்டுமல்லாமல் நமது அரங்கையும் இன்று திறந்து வைத்துள்ள நமது மாநகரின் மேயர் திருமதி நாகரத்னம் சுப்பிரமணிய அவர்களுக்கு உங்கள் பலத்த கலவரையுடன் இந்த விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். மேலும் முதல் அரங்கை திறந்து வைத்துட்டு வாழ்த்துரை வழங்க இருக்கும் நமது மாநகரின் துணை மேயர் திரு செல்வராஜ் அவர்களையும் வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். மேலும் நமது பில்ட் எக்ஸ்போ விழாக்குழுவினரின் கேட்டதற்கு இணங்க நமக்கு டைமண்ட் ஸ்பான்சரும் செய்திட்டதில்லாமல் இந்த விழாவின் கண்காட்சி மலரை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்றவிருக்கும் நமது பில்ட் எக்ஸ்போவின் ஸ்பான்சர்
ஸ்ரீ ராமகிருஷ்ணா ப்ரீகாஸ்ட் குழுமத்தின் எம்டி திரு எஸ்கே யோகநாதன் அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் கண்காட்சி மலரை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருப்பதுடன் நமது சங்கத்திற்கு பல்வேறு வகையிலும் நமக்கு ஒத்துழைப்பு நல்கி வருவதுடன் பில்ட் எக்ஸ்போவின் கோல்டன் ஸ்பான்சராகவும் 2வது ஸ்பான்சரையும் செய்திட்டு உதவிட்ட ஆர்பிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் திரு பி செல்வசுந்தரம் அவர்களின் உங்களை பலத்த கரவொலியுடன் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் கண்காட்சி குழு உறுப்பினர்கள் மற்றும் இணைக்குழு உறுப்பினர்கள், சங்கத்தின் தூண்களாகிய பொறியாளர்கள், அவர்களின் துணைவியர் மற்றும் குடும்பத்தினர், மேலும் இந்த எக்ஸ்போவிற்கு ஸ்டால் அமைத்திட்ட உரிமையாளர்கள், அவர்களின் ஊழியர்கள் மற்றும் கண்காட்சி காண வந்திருக்கும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உங்கள் அனைவரையும், மேலும் இந்த விழாவிற்கு தொலைக்காட்சி மற்றும் வந்திருக்கும் ஊடகவியல் மற்றும் தொலைக்காட்சி மற்றும் ஊடகவியல் நண்பர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள், கண்காட்சிக்கு பேருதவி செய்திட்ட எங்கள் மேலாளர்கள் ஆகிய அனைவரையும் வருக 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 என வரவேற்று என் வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக விழா அறிக்கையை வாசிக்க வருமாறு ஈரோடு சிவில் இன்ஜினியர்ஸ் ட்ரஸ்டினுடைய தலைவர் என்ஜினியர் கே பூபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஈரோடு மாவட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் மற்றும் ஈரோடு சிவில் இன்ஜினியர்ஸ் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் 22வது மாபெரும் கட்டட கண்காட்சிக்கு வருகை தந்துள்ள பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாங்கள் இந்த கண்காட்சியை 2001ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது 2023ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 22 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறோம். இக்கண்காட்சியில் புதிய கட்டுமான பொருட்களை அறிமுகம் செய்யும் இடமாகவும், பல்வேறு கட்டிடப் பொருள்களை ஒரே இடத்தில் பார்வையிடும் ஒரு தளமாகவும், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாகவும் அமைகிறது. தற்போது கண்காட்சியில் 230 ஸ்டால்களுக்கும் மேற்பட்ட ஸ்டால்களை அங்கு அமைத்துள்ளோம். இங்கு அமையப்பட்டுள்ள ஸ்டால்கள் அனைத்தும் கட்டிடப் பொருட்கள் சம்பந்தப்பட்டவை என்பது இக்கண்காட்சியின் தனி சிறப்பு ஆகும். நாங்கள் இக்கண்காட்சியின் மூலம் வரும் வருமானத்தில் ஏழை மக்களுக்கு மருத்துவ உதவி, ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் நமது துறை சார்ந்த கட்டிட தொழிலாளர்களுக்கான பல நல உதவி திட்டங்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் என பல்வேறு சேவை திட்டங்களை அறக்கட்டளை மூலம் செய்து வருகிறோம். மேலும் இக்கண்காட்சி சிறப்பாக அமைய உதவிய பொறியாளர்களுக்கும், ஸ்டால் எக்ஸிபிட்டர் மற்றும் ஸ்பான்சர், விளம்பரதாரர்கள் என அனைவருக்கும் எங்களது நன்றிகளை உரித்தாக்கி என உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய எக்ஸ்போவினுடைய சேர்மன் என்ஜினியர் கே அவர்களை தலைமை உரை வாசிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நமது ஈரோடு பில்ட் எக்ஸ்போ 2023 துவக்க விழாவிற்கு வருகை புரிந்து கண்காட்சி திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற வந்த திருமதி எஸ் நாகரத்னம் சுப்பிரமணியம் அவர்கள், மாண்புமிகு மாநகராட்சி மேயர் ஈரோடு, கண்காட்சி மலர் வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்த திருமுகு பி செல்வசுந்தரம் அவர்கள், சேர்மன் ஆர்பிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவர்களையும், கண்காட்சி மலர் பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்த திருமுகு எஸ்கே யோகநாதன் அவர்கள், எம்டி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா ப்ரீகாஸ்ட் அவர்களையும் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் எங்களுடைய மதிப்புக்குரிய கண்காட்சியாளர்கள், எக்ஸிபிட்டர்ஸ், ஆதரவாளர்கள், ஸ்பான்சர்ஸ், விளம்பரதாரர்கள், நண்பர்கள், பொதுமக்கள், எங்களுடைய சங்க உறுப்பினர்கள், குடும்பத்தினர் மற்றும் மகளிர் குழுவினர் அனைவருக்கும் வருக வருக என விழாக்குழு சார்பில் வரவேற்கிறேன். தொடர்ந்து 22 ஆண்டுகளாக ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் மற்றும் ஈரோடு சிவில் இன்ஜினியர்ஸ் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் ஈரோடு பில்ட் எக்ஸ்போ 2023 தி சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் பில்ட் எக்ஸ்போ அட் ஈரோடு, தென்னிந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான மாபெரும் கட்டிடப் பொருள் கண்காட்சி ஈரோட்டில் நடைபெறுவது நமது ஈரோடிற்கே பெருமை சேர்ப்பதாக அமையப்பெற்றுள்ளது. இந்த ஆண்டு முதன்முறையாக கட்டிடத்துறை சார்ந்த கனரக இயந்திரங்களை கொண்ட அரங்குகள் உட்பட மொத்தம் 200க்கும் மேற்பட்ட ஸ்டால்களை கொண்ட மாபெரும் கண்காட்சியாக உருவெடுத்துள்ளது. கட்டுமானத் துறையில் புதிய கட்டுமான பொருட்களை அறிமுகப்படுத்த தமிழ்நாட்டிலேயே சிறந்ததொரு இடம் ஈரோடு பில்ட் எக்ஸ்போ 2023 மட்டுமே. இந்த கண்காட்சி எங்களுடைய கண்காட்சியாளர்கள், எக்ஸிபிட்டர்ஸ் மற்றும் ஆதரவாளர்கள், ஸ்பான்சர்ஸ் மீண்டும் மீண்டும் வருகை புரிந்து இந்த எக்ஸ்போவிற்கு
உறுதுணையாக இருந்து வந்துள்ளனர். அவர்களுக்கு நாங்கள் மிக சிறந்த வாடிக்கையாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய நிறுவனத்தை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல உறுதுணையாக இருந்து வந்துள்ளோம் என்பதை எண்ணும் பொழுது எங்களுடைய எக்ஸ்போவிற்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது. அதேபோல் எங்களுடைய எக்ஸ்போ மலர் வாடிக்கையாளர்களுக்கு புதிய வீடு கட்டும் பொழுது பொதுமக்களுக்கும் மிக மிக பயனுள்ளதாக அமையப்பெற்றுள்ளது. அதாவது பொதுமக்களே தங்களுடைய ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ் மற்றும் கட்டிடத்துக்கு தேவையான பொருட்கள் வரை தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்க மிக பயனுள்ளதாக நமது எக்ஸ்போ மலர் அமைந்துள்ளது. தென்னிந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த இந்த மாபெரும் ஈரோடு பில்ட் எக்ஸ்போ 2023 கட்டிடப் பொருட்கள் கண்காட்சியை வெற்றி பெற வைத்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் உறுப்பினர்கள், கண்காட்சியாளர்கள், ஆதரவாளர்கள், சப்கமிட்டி உறுப்பினர்கள், மகளிர் குழுவினர், எக்ஸ்போவை ஏற்பாடு செய்து கொடுத்த ஊழியர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். இந்த எக்ஸ்போவை 22 ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய பொறியாளர்கள் இன்ஜினியர் சந்திரமௌலி, இன்ஜினியர் மோகன்ராஜ், இன்ஜினியர் தேவானந்தன், இன்ஜினியர் சண்முகன், இன்ஜினியர் குகன், இன்ஜினியர் பழனியப்பன், இன்ஜினியர் கைலாசன், இன்ஜினியர் பொன்னுசாமி, இன்ஜினியர் சம்பத்குமார், இன்ஜினியர் சிவலிங்கம், இன்ஜினியர் சண்முகணபதி, இன்ஜினியர் குப்புசாமி, இன்ஜினியர் செந்தில்குமார், இன்ஜினியர் கிருஷ்ணமூர்த்தி, இன்ஜினியர் சுரேஷ் பாபு, இன்ஜினியர் நாகராஜன், இன்ஜினியர் பூபதி, இன்ஜினியர் அசோக்குமார் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்த்தி பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஈரோடு பில்ட் எக்ஸ்போ 2023 வெற்றி நம்முடைய கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றியே. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தலைமையேற்று தலைமை உரையை வாசித்த சேர்மன் என்ஜினியர் கே மோகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக இந்த பில்ட் எக்ஸ்போனுடைய மிகப்பெரிய பங்காக ஆண்டுதோறும் ஒரு விழா மலர் வெளியிடுவதை ஒரு வழக்கமாக வைத்துள்ளோம். அந்த வகையிலே இந்த ஆண்டும் மிகச்சிறப்பான ஒரு விழா மலர் எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு எங்கு அதை பைண்டிங் செய்தோம், எங்கே பிரிண்டிங் செய்தோம் என்று தெரியாத அளவுக்கு சேர்மன் அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்று வெளியிடுவதற்காக தயார் நிலையில் வைத்துள்ளார்கள். அந்த கண்காட்சி மலரை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றுமாறு எங்களுடைய அசோசியேஷனுடைய என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன வேணாலும் போய் நாங்கள் அவங்கள கேட்காமையே கூட எடுத்துகிட்டு வர அளவுக்கு உரிமையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய பாசமிகு திருமிகு பி செல்வசுந்தரம் சேர்மன் ஆர்பிபி குரூப் ஆஃப் கம்பெனி அவர்களை விழா மலரை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கண்காட்சி மலரை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எம்டி ஸ்ரீ ராமகிருஷ்ணா ப்ரீகாஸ்ட் எஸ்கே யோகநாதன் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Cleared all the snakes and gave me my desires. All you old niggas hating, sitting back waiting, hoping I retire. I got a 50 on me, but I told her I keep it 100. Since I was a little nigga, I just about to go give me some money. Since I made up 25 million on one of them days, now these niggas biting my way. I got fatigue on my body, on ride Maserati, it's right, I'm going out of space. I remember days, going on missions, hopping in. கட்டிடக்கலை கண்காட்சிக்கு என்னை அழைத்து வருஷம் என்னை அழைச்சிருவாங்க. நானும் பார்ட் ஆஃப் தி எக்ஸிபிஷன், பார்ட் ஆஃப் த மெம்பர் எல்லாம் கூடவே இருக்கும். ஸோ அனைத்து உறுப்பினருக்கும் எனது மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஒரு அசோசியேஷனில் ஒற்றுமையாக இந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது இந்த எக்ஸிபிஷனில். புதுசாக இப்போ இன்றைக்கி கோயம்புத்தூரில் கொடிசாலை எக்ஸிபிஷன் நடக்குது, பெங்களூரில் எக்ஸிபிஷன் நடக்குது. அதுக்கு ஈனாக வரணும் அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப அழகாக கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. நியர்லி என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும், நம்ம ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி உலக அளவில் கட்டணம் கட்டி கொடுத்துட்ருக்குறோம். எல்லா ஊர்லேயும் வேலை செஞ்சிட்ருக்கோம். இந்தியா லெவலில் நிறைய பில்டிங், மெட்ரோ ரயிலிருந்து ஏர்போர்ட்லேருந்து இன்றைக்கி இந்தியாவிலேருந்து நம்ம ஈரோடு கான்ட்ராக்டர்ஸ் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. வெளிமா நாட்டிலையும் கட்டி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இப்போ நிறைய பொருளுங்கிறது எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கோம், நிறைய பேர் இங்கேருந்து வெளியே வேலையிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு ஈரோட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னும் வெளியே தெரியுமானா தெரியாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன்லாம் போட்டு இப்போ நீங்கள் இந்த எக்ஸிபிஷன் நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம பொறியாளருக்கோ இல்லை நம்ம இன்ஜினியருக்கோ இந்த எக்ஸிபிஷன் தேவையில்லை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த ப்ராடக்ட் தெரியும்.
எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் எல்லா கான்ட்ராக்டருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டும் தெரியும். இதோடைய நோக்கமே வந்து பப்ளிக்ஸ், இங்கே இருக்கிற பொது மக்கள் புது புது ப்ராடக்ட் வந்துக்கிட்டு இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கட்டுற வீட்டிலையும் அவங்க யூஸ் பண்ணணுங்கிறது தான் இதோட மெயின் நோக்கம். ஆனால் நம்மளாம் நினச்சிருக்கிறோம் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஏதோ பண்ணுறாங்க, நமக்கு நிறைய கேட்டு பாருங்கள் சார், எனக்கும் கான்ட்ராக்டுக்கு சம்மந்தம் இல்லை. நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம், வாக்கிங்கில் இன்றைக்கி கூப்பிட்டேன், வாங்கப்பா இன்றைக்கெல்லாம் எக்ஸிபிஷன் இருக்குது எல்லாம் பான்னு. நீ கான்ட்ராக்டர் போகிறீங்க, இன்ஜினியர் போகிறாங்க, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு தான்ப்பா தேவை, நீங்கள் தான் வீடு கட்ட போகிறீங்க, எங்களுக்கு எல்லாருமே தெரியும். இதில் இருக்கிற எக்ஸிபிட்டர்ஸில் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் நமக்கு நேராகவே தெரியும், ப்ராடக்ட் தெரியும். இது பப்ளிக்கு போய் சேரணுங்கிற நோக்கம் தான் இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸுடைய எண்ணம். இதை எடுத்துகிட்டு போகிறக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்ருக்காங்க. 4 பேர் இவர் மிஸ்டர் ஞானசம்பந்தம் இன்றைக்கி ஸ்பீக்கர். அவரெல்லாம் வந்து இன்றைக்கி அதாவது உலக லெவலில் நம்ம தமிழில் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய ஸ்பீக்கர். அதே போல் லக்ஷ்மண் சுருதி, தென் மோகன சுந்தரம் சிரிப்பு பேச்சாளர், திரு சஞ்சய், இவங்கெல்லாம் வந்து டாப் பீப்புள். ஸோ நம்ம மக்களுடைய எண்ணம் என்னென்னா நம்ம டாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டாப் பீப்புளை இங்கே வர வச்சு அவங்கள பேச வைக்கிறது நோக்கமே இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் உறுப்பினர்களுடைய நோக்கம். ரியலி மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த எண்ணம் வர்றதே பெருசு, எல்லாருமே நமக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். இது ஆக்சுவலி இந்த எக்ஸிபிஷனில் பப்ளிக் வர்றதுனால நமக்கு பாதிப்பு தான். உண்மையை சொன்ன போனால் கான்ட்ராக்டருக்கு இன்ஜினியருக்கு பாதிப்பு தான். ஏன்னா அவங்க இங்கே இருக்கிறத பொருளை பார்த்துருவாங்க, ரேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நாளைக்கு நம்ம ரேட்டு பேசும்பொழுது குறைச்சி கேட்பாங்க, ஏங்க நாங்கள் அன்றைக்கி எக்ஸிபிஷன்லேயே பார்த்தோம், இதோட பொருள் வேலை கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் என்னங்க ஜாஸ்தி போடுறீங்க. காங்கிரீட்டை கேட்டோம், பிளாக்கு கேட்டோம், அல்லது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் கேட்டோம், அவங்க ரேட்டு ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ரேட்டு ஒன்று கோட் பண்ணி. இது பாதிப்பு நமக்கு தான், இது வந்து பெனிஃபிட் பொதுமக்களுக்கு தான். இருந்தாலும் இதை வந்து நம்ம ஊர் மக்களுக்கு தெரிவிக்கணும், நம்ம செய்கிற தொழில் நல்லா சிறப்பாக செய்யணுங்கிற ஒரே நல்ல நோக்கத்துடன் இது ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. ரியலி மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. நான் அவங்களோட நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணினோம். நான் வந்து என்னோடய இதே வந்து எந்த ஊரில் எக்ஸிபிஷன் நடந்தாலும் போகாமல் இருக்க மாட்டேன். எந்த நாட்டில் நடந்தாலும் சரி, நீ பௌமா நடந்தாலும் சரி, ஜெர்மனியில் 3-4 வருஷத்துக்கு ஒருக்கா இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் நடக்கும், அதுவும் கம்பல்சரியாக போயிடுவோம் 4 வருஷத்துக்கு ஒருக்கா. பௌமா சைனா, பௌமா ஜெர்மனி, இங்கே இப்போ லாஸ்ட் வீக்கு பெங்களூரில் எக்ஸிபிஷன் நடந்தது. ஸோ நீங்கள் போயிட்டு வரும்பொழுது ஏதாவது ஒரு புது ஐடியா நமக்கு கிடைக்கும், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், ஏதாவது ஒன்று புது. ஏன்னா இன்றைக்கி நாடு நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் அவங்க வந்து கண்டுபிடிச்சது கொண்டாந்து காமிக்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ சிறப்பான முயற்சி. இன்னும் பொதுமக்களுக்கு இதை ரீச் பண்ண வைக்கணும், அதுதான் நோக்கமே. இது பொதுமக்கள் வந்து நிறைய வந்து பார்க்கணும், பார்த்தா தான் இங்கே இருக்கிற எக்ஸிபிட்டர்ஸுக்கும் பெனிஃபிட்டு. நம்ம நாளைக்கு போய் அவங்க கஸ்டமர்கிட்ட பேசும்பொழுது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிராண்டடுன்னு வச்சுட்டு பிராண்டுக்கு தான் இன்றைக்கி ரேட் இருக்குது. ஸோ ஒரே பிராண்டை வச்சு ஒரு ரேட் 100 ரூபாய்னா ஈக்குவல் அன்பிராண்ட் ஐட்டம் வந்து ஈக்குவல் குவாலிட்டியில் 80% ரேட்டுக்கு 70% ரேட்டு கிடைக்கிது. ஆனால் நம்ம எல்லாமே பிராண்டு தான் மக்கள் வந்து கேட்குறாங்க. பட் பப்ளிக்ஸ் இதை வந்து நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். அன்பிராண்டட் அடுத்த செகண்ட் லெவலில் இருக்கிற ஐட்டம் ஈக்குவல் குவாலிட்டி பெட்டர் தென் குவாலிட்டி 70% ஆஃப் த ப்ரைஸுக்கு இன்றைக்கி கிடைக்கிது மார்க்கெட்டில். ஆனால் நம்ம போய் கிளைண்ட்டிட்ட பேசும்போது எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும், நான் அதுதான் டிவியில் பார்த்தேன், இல்லை இதுதான் எங்கள் சொந்தக்காரர் போட்டிருக்காங்க போடுங்கிறாங்க. அன்னெசரியாக அந்த வீட்டுடைய மதிப்பு அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து பார்த்தாங்கன்னா இதில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் இதில் இருக்கிற கேட்லாக் எடுத்துகிட்டு போய் ரேட்டெல்லாம் கேட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க வீடு கட்டும் பொழுதும் அது இனிமேல் ஃப்யூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் கிடைக்காது, ப்ளம்பர் கிடைக்க மாட்டாங்க. நமக்கே இன்றைக்கி எவ்வளோ சிரமப்படுறோம், ப்ளம்பர் கிடைக்கிறதில்ல, எலக்ட்ரிஷியன் கிடைக்கிறது. ஸோ வீட்டிலலாம் நம்மளே செய்கிற அளவுக்கு வந்துருச்சு. இனிமேல் ஃபாரின் மாதிரி நம்மளே தான் ஃபீஸ் போட்டுக்கணும், இனிமேல் நம்மளே தான் ஒரு ஒயர் மாற்ற வேண்டியது அல்லது ஒரு டிவி வாங்கிட்டு போனாலும் நம்மளே தான் மாட்டணும். அந்த சிச்சுவேஷன் இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எக்ஸிபிஷனில் மக்கள் எல்லாம் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஏற்பாடு செஞ்ச தலைவர், செக்ரட்டரி, எல்லா டீம், டோட்டல் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் டீமுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது நல்லா சிறப்பாக இருக்கும், சிறப்பாக அமையணும். நீ 22வது வருஷம் நல்லா கொண்டு போயிருக்கீங்க.
இன்னும் அடுத்தது நம்ம எனக்கு ஒரு வேண்டுகோள், ஈரோட்டில் எப்படியாவது ஒரு கன்வென்ஷன் சென்டர் ஒன்று கட்டணும். இந்த மாதிரி இல்லாமல், ஏன்னா இவ்வளோ பெரிய எக்ஸிபிஷனுக்கெல்லாம் இன்னும் போக போக பத்தாது. ஸோ ஒரு ஏதாவது எல்லா நம்மள மாதிரி தொழில் கான்ட்ராக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், மற்ற அதை டெக்ஸ்டைல்ஸ் அசோசியேஷன் இருக்குது, சிஐ இருக்குது, பிஐ இருக்குது, பில்டர்ஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு கன்வென்ஷனல் சென்டர் பெருசாக கட்டிட்டோம்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குது. அதுக்கு அது உங்கள் தலைமையில் நடந்தால் நல்லாயிருக்கும், இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனுடைய தலைமையில் நடந்தால் நல்லாயிருக்கும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்ற புரிந்துள்ள எம்டி ஸ்ரீ ராமகிருஷ்ணா ப்ரீகாஸ்ட் திருமிகு எஸ்கே யோகநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இது சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் எக்ஸ்போ, பில்ட் எக்ஸ்போங்கிறத விட இது சிவில் இன்ஜினியர்ஸோட குடும்ப விழா அந்த மாதிரி சொல்லணும். 22 வருஷம் இதே ஜோர்லேயும் அது வர வர இந்த ஒரு 7-8 வருஷமாக ரொம்ப சிறப்பாக அட்ராக்டிவாக பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த ஃபாரத்தோட சேர்மன் மோகன் அண்ட் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஈவெண்ட்டு, எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்கிறதுக்கு இவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள். என்ன நேரம் காலம் கிடையாது, திடீர்னு எதுனாலும் எப்போ வந்து பசங்க வந்து பார்த்துட்டு போனாலும் எல்லோரும் இங்கே இருந்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். தேங்க்யூ. எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா, நாங்கள் ராமகிருஷ்ணா ப்ளூ மெட்டல்ஸ்னு இருந்தோம். இப்போ அதே மாதிரி இப்போது காங்கிரீட் பிளாக்ஸு, பேவர்ஸு இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போது ரீசெண்டாக ப்ரீகாஸ்ட்டு பில்டிங்ஸ் அண்டு ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் உள்ள வந்து இப்போ அதெல்லாம் நிறையா இருக்குது. எக்ஸ்போ நாங்கள் எங்கள் ஸ்டால்லையும் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் இப்போ வரப்போகிறது மட்டும் எனக்கு சிறப்புரைன்னு போட்டார் மோகன். நான் சொன்னேன் நம்மளுக்கு பெருசாலாம் பேச வராது அப்படின்னு. இருந்தாலும் மோகன் வந்து இல்லைங்கண்ணா நீங்கள் ஏதாவது பேசிக்கினார். ஒன்றும் இல்லை, மெனி எக்ஸைட்டிங் இன்னோவேஷன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளேயே ரொம்ப சேஞ்சஸ், ரொம்ப அக்யூரஸியும் இதுவும் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாதது அதில் எதுவும் இல்லை. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அதில் க்ரீன் ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, 75 இயர்ஸ் ஆச்சு இந்தியா ஃப்ரீடம். இந்த க்ரோத் வந்து இன்னும் வரக்கூடிய 10 இயர்ஸ்லேயே அதை மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு க்ரோத் இருக்குதுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் அதுக்காக கவர்மெண்ட் சைடு ஃபண்ட்ஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாம் புதுசாக நிறையா வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நம்ம இருப்போம். பிகாஸ் க்ரோன் கண்ட்ரியாக காமிக்கணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் காமிக்க முடியும், வேறு எதையுமே இருக்குது. ஸோ எல்லோரும் அந்த ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுனால நம்ம ஒரு பெரும் பங்கு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம இந்திய திருநாட்டுக்காக. அதே மாதிரி புதுசு டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 3D டெக்னாலஜிஸ், 3D பிரிண்டிங் ஹவுசஸ் எல்லாம் வந்திருக்கு. நாங்கள் போன வாரம் எக்ஸ்கான் பெங்களூரில் இருந்துச்சு, அதெல்லாம் ரீச் ஆகி ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும், அது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி லைட் வெயிட் பிளாக்ஸ் இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டையே டாமினேட் பண்ண போகுது அதெல்லாம். அதனால் அதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனு காஸ்ட்டை கட் பண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் எடுக்கணும். அதே மாதிரி அஃபோர்டபுள் ஹவுசிங்ஸ் நிறையா பேர்த்துக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமே எந்த ஒரு இது பேசினாலும் அஃபோர்டபுள் ஹவுசிங்ஸ் இருக்கிற அத்தனை ஒரு சிறுவங்களுக்கு கூட வீடுகள் போய் சேரணுங்கிறதுல ரொம்ப எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம எக்ஸ்போக்காக ஒரு கோரிக்கை நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளதில் ஒரே லேக்னஸ் இப்போ என்னென்னா, ட்ரைனிங் இல்லாமல் நிறையா லேபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ், ஒரு ஒர்க் ஷாப்ஸு. ஏன்னா நம்ம யூடியூப்லலாம் பார்க்குறோம், இந்த ஸ்கில் அவங்களோட லேபர்ஸோட ஸ்கில்லே வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஆட்கள் இன்னும் அந்த இது ரொம்ப கீழே தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே எடுத்து டெவலப் பண்ணோம்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் நம்ம தேடி எடுத்துக்கலான்ட்டு. தேங்க்யூ ஃபார் ஆல், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குங்க. நன்றிங்க, தேங்க்யூ. ஒரு கட்டிடம் உருவாக்கக்கூடிய அத்தனை மெட்டீரியலும் தரமான முறையில் இவ்வளோ அழகாக, அதாவது ஒரே இடத்துல பார்த்துட்டு போய் நம்ம பார்த்தோம்னா ஒரே பிராண்டை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பிராண்டு தரமான முறையில் வந்திருக்கு. அது மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்தால் தான் ஒரு வியாபாரமும் அதிகமாகும். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து மாற்றி இந்த மாதிரி வேறு பொருட்கள், இந்த மாதிரி தரமான பொருட்கள் உபயோகிக்கணுங்கிற எண்ணம் வரும். சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் 22 ஆண்டுகள் ஒரு ஸ்தாபனத்தில் இவ்வளோ அழகாக செயல்பட்டுருக்கிற அனைவருக்கும்
என்னுடைய நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி உரிமையிலே நன்றி வணக்கம். ஈரோடு மாநகராட்சியினுடைய முதன்மை பொறியாளர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த எக்ஸ்போ நடக்கும். நான் சத்தம்லாம் வந்து பார்த்துட்டு போயிடுவேன். இன்றைக்கி தான் அங்கே முன்னாடி வந்திருக்கிறேன். உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த கட்டுமான பொருட்கள் அனைத்தும் அது இன்றைய காலகட்டத்துக்கு அப்டேட்டாக இந்த மெட்டீரியல்ஸை வந்து யாரும் பார்க்க முடியும். ஈவன் தான் எங்கள் அஃபீஷியலில் கூட எங்கள் கீழே பொறியாளர் இழப்பில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் அந்த எஸ்ஓஆர் ரேட்டை வச்சுக்கிட்டு அந்த செங்கல் அந்த கருங்கல் இப்படி இதுக்கு மாதிரி இன்னும் வரல. அவங்க இப்போ தான் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக அந்த கன்சல்டன்சி சர்வீஸ் போனதுக்கப்புறம் அவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இன்னும் ஒரு WC எடுத்தால் கூட இந்தியன் டைப் இன்னும் ஒரு லேட்டஸ்ட் மெத்தடுக்கே வராமல் ஒரு நிர்வாகத்தில் தான் நம்ம டிபார்ட்மெண்ட் சைடில் வந்துட்டுருக்குறோம். பட் அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி மேலே வரணும். இப்போ ஒவ்வொரு பில்டிங் ஒர்க்கும் கன்சல்டன்சி சர்வீஸ் போனாலும் அவங்க லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜிஸ் போடுறாங்க. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி எக்ஸ்போ வந்து சார் சொன்ன மாதிரி பொதுமக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும். நம்ம சார் சொன்ன நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஏற்கனவே அது கூட இருக்கிறோம். நம்ம சர்வீஸ் 30 இயர்ஸ் நம்ம அந்த சர்வீஸில் இருக்கிறோம். ஆனால் எனக்கே நிறைய அப்டேஷன் இங்கே நிறைய பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு ஒர்க்குக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகட்டும், இன்டீரியர் ஒர்க் ஆகட்டும், இன்றைக்கி நிறையா மெத்தேடு நிறையா டெக்னாலஜி ரொம்ப லேட்டஸ்ட்லாம் இருக்குது. இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய இருக்குது. அது மக்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. பழையபடியே டைல்ஸ் ஓட்டு ஒரே மெத்தட் ஆஃப் டைல்ஸில் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி எத்தனையோ வெரைட்டிஸு டிசைன்ஸு டைப்பு மெத்தட் நிறைய வந்திருக்கு. தட் மீன் டைம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போ உண்மையாக இப்போ மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வோட சார் சொன்ன மாதிரி எல்லாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு சொந்தமாக விரும்பி ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீட்டுக்கு எப்படி அழகுபடுத்தணும், நம்ம நினச்சதை வந்து பார்த்தா தான் அதனுடைய மெட்டீரியல்ஸ் தன்மையெல்லாம் பார்த்து இன்னும் நம்ம கம்மியான காசில் எவ்வளோ மெருகூட்டி நம்ம வீட்டெல்லாம் கட்டுவோம் அப்படிங்கிற மெத்தடாலஜி நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்போ நடத்த வந்து உண்மையிலேயே பொதுமக்களுக்கு நல்லா விழிப்புணர்வு இருக்கணும். பத்திரிக்கையாளர் நண்பர்களாக இருக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் பொதுமக்களுக்கு சேர்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி காமிங்க. அது என்னமோ உள்ள ஒரு பில்டிங் என்னமோ நடக்குது, எக்ஸிபிஷன் நடக்குது என்னமோ அது அப்படிங்கிற மாதிரி போகாமல் பொதுமக்கள் அனைவரும் இது என்ன எது தெரிஞ்சு சிறந்த முறையில் பயன்படணும். உண்மையிலே வந்து இப்போ ஈரோடுக்கு வந்து 23 இயர்ஸ் எக்ஸ்போ நடத்துன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பாராட்டலுக்கு உரியது. நான் கூட எங்கள் இப்போ ஆஃபீஸ் போனால் அது சொல்ல போனேன், எல்லாம் ஜேஏல போய் பாருங்கள், அங்கே என்ன லேட்டஸ்ட் மெத்தட் இருக்குது என்னென்னு பாருங்கள், பார்த்துட்டு அதை அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் நான் பழைய இதில் கொஞ்சம் மாறணும் அப்படின்ட்டு சொல்லலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பொருட்காட்சி இந்த எக்ஸ்போ வந்து நல்ல முறையில் நடைபெறும், பொதுமக்கள் பயன்பெறும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆணையாளர் அவர்கள் வந்து வரதா இருந்தாங்க, அவங்க திருநெல்வேலி ஃப்ளட் டியூட்டி போனால் வர முடியல. ஸோ நிர்வாகத்தின் சார்பாக அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி உரை வழங்குமாறு அடுத்த ஆண்டினுடைய சேர்மன், இந்த ஆண்டினுடைய சேர்மன் என்ஜினியர் டி கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். பெரிதினும் பெரிது கேள் என்ற பாரதியின் வரிகளுக்கு உயிர்ப்பிக்கும் வகையில் ஈரோடு மாவட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் மற்றும் சிவில் இன்ஜினியர்ஸ் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் மாபெரும் கட்டிடப் பொருட்கள் 22ஆம் ஆண்டு கட்டிடப் பொருட்கள் கண்காட்சியை திறந்து வைத்து குற்றுவிளக்கேற்றி முதல் அரங்கினை திறந்து வைத்த நமது மாநகராட்சி மேயர் திருமதி எஸ் நாகரத்தினம் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், கண்காட்சி மலர் வெளியிட்டு சிறப்புரை வழங்கிய RPP நிறுவனங்களின் சேர்மன் திருமிகு எங்கள் பாசமிகு திரு பி செல்வசுந்தரம் அவர்களுக்கும், மலரை பெற்றுக்கொண்டு சிறப்புரை வழங்கிய திரு ராமகிருஷ்ணா ப்ரீகாஸ்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு SK யோகநாதன் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய மாநகராட்சி துணை மேயர் திருமிகு வி செல்வராஜ் அவர்களுக்கும், ஈரோடு சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் CE திரு விஜயகுமார் சார் அவர்களுக்கும், மேலும் நமது அழைப்பினை ஏற்று இங்கு வர இசைந்து பணிச்சூழல் காரணமாக வர இயலாமல் தவறிய திரு நமது மாவட்ட கலெக்டர் ஆட்சியர் திரு ராஜகோபால் சுன்கரா IAS அவர்களுக்கும், வீட்டு வசதித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு முத்துசாமி அவர்களுக்கும், திருமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கணேசமூர்த்தி MP அவர்களுக்கும், மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் பா செல்வராஜ் அவர்களுக்கும், மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் திருமிகு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மேலும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் இந்நிகழ்வு மிகப்பெரிய வெற்றியடைய மிக முக்கிய காரணம் ஸ்டால் புக் செய்தவர்கள், ஸ்பான்சர் செய்தவர்கள். உங்களுடைய பலத்த கரவொலி மூலம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய முன்னாள் தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள், மீடியா நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், ஒளி அமைப்பு நண்பர்கள், உறவினர்கள், பொறியாளர்களின் துணைவியர்கள், குழந்தைகள் அனைவர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றி. இந்த கண்காட்சி 4 நாட்கள் கண்டுகளித்து அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கெடுக்குமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நம்மளோட பில்ட் எக்ஸ்போ 2023 நம்ம இருக்கோம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்மன் சார் இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு இந்த கிராண்டான ஓப்பனிங்கோட அவரோட ஃபீல் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போகிறோம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ ஸோ மச் எங்களோட ஈரோட்டில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காகவே. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த கிராண்ட் ஓப்பனிங்கில் இருக்கும்போது? அதாவது எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஈரோடு பில்ட் எக்ஸ்போங்கிறது 22வது ஆண்டாக தொடர்ந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனும் ஈரோடு சிவில் இன்ஜினியர்ஸ் ட்ரஸ்ட்டும் இணைந்து 22வது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்குது. இதோட உண்மையான பின்பலமே வந்து எங்களுடைய எக்ஸிபிட்டர்ஸ் அண்டு ஸ்பான்சர் மற்றும் இந்த கண்காட்சிக்கான வந்த பொதுமக்கள். இந்த வருஷம் வந்து எங்களுடைய முக்கியமான ஒரு ஆதாரமாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, கட்டிடத்துறையில் இருக்கிற கனரக வாகனங்கள், கனரக மெஷினரிஸு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் சம்மந்தமான அனைத்தும் வந்து இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம். 200க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், அதாவது 200க்கும் மேற்பட்ட ஸ்டால்களை கொண்ட ஈரோடு பில்ட் எக்ஸ்போ வந்து சவுத் இந்தியா பிக்கஸ்ட்டு பில்ட் எக்ஸ்போ அட் ஈரோடு. அதாவது தமிழகத்திலேயே மிக பிரம்மாண்டமான 200 கட்டிடத்துறை சார்ந்த ஸ்டால்களை கொண்ட எக்ஸ்போங்கிறது ஈரோடு பில்ட் எக்ஸ்போ. இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டிலே எங்கேயும் வந்து 200 ஸ்டால்லாம் இல்லை. இது வந்து 230 பக்கம் இருக்குது. இது வந்து எங்களுக்கு பெருமையாக நினைக்கிறோம். அதுக்கு உண்டான காரணம் வந்து இந்த 22 ஆண்டுகளாக வந்து எங்களுக்கு அந்த கமிட்டி, எக்ஸ்போ கமிட்டிங்கிறது ஒரு பேக் போன். அவங்க வந்து தொடர்ந்து இது ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்குறோம். இது பொதுமக்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னா, புதிய வீடு கட்டுபவர்களுக்கு இங்கே வந்து பார்த்தாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், அதாவது ஆல் சிவில் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நியூலி லான்ச் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்போவில் தான் வந்து புதிய பொருள்கள்லாம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதை வந்து பொதுமக்களுக்கும் சரி, புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வருவாங்க. இதை வந்து பார்க்குறதுக்கோசரம் தான் வந்து இதிலேருந்து தான் ஒவ்வொன்றும் இது பண்ணிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க, கேதர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி என்னென்னா, எங்களுடைய எக்ஸ்போவோட மலர் அந்த புக்கு வந்து ஈரோட்டில் இருக்கிற சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டிடத்துறையை சார்ந்த டீலர்ஸு, மற்ற ஸ்பான்சர்ஸோட இது எல்லாத்தோட அட்ரஸும் அதில் இருக்கும். பொறியாளர்கள், எங்களுடைய ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் உறுப்பினர்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்த்து பொதுமக்கள் வந்து இன்ஜினியர்ஸும் சரி, கட்டிட பொருட்களும் சரி, தரமானதாக தேர்ந்தெடுக்க அவங்களே தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஈரோடு பில்ட் எக்ஸ்போவோட கண்காட்சி மலரில் வந்து கேதர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இப்போது இந்த ஜென்ரேஷனில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம், சும்மா எதனா ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம தேடுறதுக்கு ஆள்கள் வந்து கிடைக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி வந்துட்டு நம்ம கல்வி கற்கிற இடத்துல போயிட்டு ஒரு புக்கில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களோட மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். மக்கள் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்து வாங்க, இந்த கண்காட்சி பொதுமக்கள் அனைவரும் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு உங்களுக்கோசரம் தான் நாங்களாம் பண்ணியிருக்கிறோம். அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ. I got a 50 on me, but I told her I keep it 100. Since I was a little nigga, I just about to go give me some money. Since I made up 25 million on one of them days, now these niggas biting my way. I got fatigue on my body, on right Maserati, it's right, I'm going out of space. I remember days, going on missions, hopping in fences, running from Jake. I got bulletproofs on all the Cadillacs and niggas slide through like I'm Obama. Now going to St. Laurent story, Louis Vuitton, Don, I'ma fuck up some come. I was in the back eating jambalaya, how about the PJ straight in my pajamas?
Hey, we got it poppin', I'm straight out the city, my nigga, but they never knew. When I was on the county line, I ain't suit up yellow, I was in the blues. What your pots make for half the year, I spend that shit on my shoes. Hey, I go from country to country and city to city, I know how to side. They can't ignore me, we got the locals treating us like royalty. I done spent 5,000 on some Jordan. You little niggas can't keep up with the score. Cashed out on the Jesus piece, cause you know what it mean to me. Wanna pull up at Sunday service, some Bugattis, I call up Yeezy, I got new holy water. I can fuck with the bitch, I cut on to that shit, she want me to buy it. And the love gets scarcer when you climbing the ladder, going higher and higher. I thank God every day, cause he cleared all the snakes and gave me my desires. All you old niggas hating, sitting back waiting, hoping I retire. I got a 50 on me, but I told her I keep it 100. Since I was a little nigga, I just about to go give me some money. Since I made up 25 million on one of them days, now these niggas biting my way. I got fatigue on my body, on ride Maserati, it's right, I'm going out of space. I remember days, going on missions, hopping in fences, running from Jake. I got bulletproofs on all the Cadillacs and niggas slide through like I'm Obama. Going to St. Laurent store, Louis Vuitton, Don, I'ma fuck up some cum. I was in the back eating jambalaya, how about the PJ straight in my pajamas? Gotta get a haircut for the PJ, I can show you how the fuck we do the shit. You know it's all in the game like it's EA. Have a goblin dick before the plane land. Put a mouth on mile high mode. Couldn't let the flight attendants through the doors. Had to get a towel out the bathroom, cause I seen the snot coming out of nose. Yeah, yeah. We went to Hawaii to change the climate, yeah, yeah. She had a little buddy to wind it, yeah, yeah. She said, Roddy, come for me inside of your diamonds, yeah, yeah. Put my Emmer cuts on, then I got behind it, yeah, yeah. Hopping islands, just to change my environment. We plotting on Raris, started in Dodges. Hey, I like 4 hands on me when I give my massages. Hey, I call her Lil Nicky, cause she give me menages. I got a 50 on me, but I told her I keep it 100. Since I was a little nigga, I just about to go give me some money. Since I made up 25 million on one of them days, now these niggas biting my way. I got fatigue on my body, on ride Maserati, it's right, I'm going out of space. I remember days, going on missions, hopping in fences, running from Jake. I got bulletproofs on all the Cadillacs and niggas slide through like I'm Obama. Going to St. Laurent store, Louis Vuitton, Don, I'ma fuck up some cum. I was in the back eating jambalaya, how about the PJ straight in my pajamas? once again welcome back to the show. நம்மளோட சவுத் இந்தியாவிலே பிக்கஸ்ட் பில்ட் எக்ஸ்போ நம்மளோட ஈரோட்டில் இந்த டைம் வந்து 22வது வருஷமாக ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு. பார்க்கவே பங்கமாக இருந்துச்சுங்க. நான் நிஜமாலுமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டேன். எப்படா ஒரு விஷயம் ஒரே இடத்துல இவ்வளோ விஷயங்களை வந்துட்டு இவ்வளோ அழகாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கண்டிப்பாக ஒரு சீக்கிரமாக வீடு வாங்கி கட்டிடணும் போலவே நம்மளே வந்துட்டு ஏர்ன் பண்ணி அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனே எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக, ஏன்னா இப்போல்லாம் கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது, ஒரு பெஸ்ட்டான இன்ஜினியர் கிடைக்கிறது, ஒரு பெஸ்ட்டான வீட்டுக்கோட இதெல்லாம் இன்டீரியர் கிடைக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அது எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஈரோடு மக்கள் முக்கியமாக சொல்கிறேன், அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரியும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ உங்களோட கிட்ஸோடு வந்து ஒரு சின்ன ஒரு வியூ பார்த்துட்டு உங்களோட ஃப்யூச்சர் பிளானை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் அகைன் உங்களோட சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Until then, bye from VJ Maya. Bye. I got a 50 on me, but I told her I keep it 100. Since I was a little nigga, I just about to go give me some money. Since I made up 25 million on one of them days, now these niggas biting my way. I got fatigue on my body, on ride Maserati, it's right, I'm going out of space. I remember days, going on missions, hopping in fences, running from Jake. I got bulletproofs on all the Cadillacs and niggas slide through like I'm Obama. Going to St. Laurent store, Louis Vuitton, Don, I'ma fuck up some cum. I was in the back eating jambalaya, how about the PJ straight in my pajamas? Hey, we got it poppin', I'm straight out the